பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை போருக்கு போகும்போதும் மக்களிடம் பொய் சொல்வார்கள் என்ற கருத்து சிலரால் பரப்பப்பட்டு அது பற்றிய கருத்து வேறுபாடு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு சகோதரி அவர்கள் இது பற்றிய விரிவான விளக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கேள்விக்கு விளக்கத்தை இப்போது நாம் அறிந்து கொள்கிறோம். புகாரியில் 2947 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு போனாலும் இல்லா வர்ராபி கைரிஹா, அந்த தான் போருக்கு போகக்கூடிய ஊரை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள். வேறு தகவல்களை கொண்டு வேறு இடத்துக்கு போவது போன்று பாசாங்கு செய்து மறைப்பார்கள் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வைத்துத்தான் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் பொய் சொல்வார்கள். எனவே நாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினால் 5000 மக்கள் வந்தால் கூட நாம் 50,000 என்று சொல்லிவிடலாம், நாம பொய் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ற கருத்தை பரப்பினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க, எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் போய் தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போய் தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போய் தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போய் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த போராட்டங்கள் நடத்துறோம்னு வைங்களேன், சில நம்பர்கள் எல்லாம் கூட சொல்றதுக்கு அதான் காரணம். ஒரு 500 பேர் கலந்து கூட்டா 5000 பேர் சொல்லலாம், தப்பு கிடையாது. புகாரியில் 2947 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு போனாலும் இல்லா வர்ராபி கைரிஹா, அந்த தான் போருக்கு போகக்கூடிய ஊரை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள். வேறு தகவல்களை கொண்டு வேறு இடத்துக்கு போவது போன்று பாசாங்கு செய்து மறைப்பார்கள் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வைத்துத்தான் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் பொய் சொல்வார்கள். எனவே நாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினால் 5000 மக்கள் வந்தால் கூட நாம் 50,000 என்று சொல்லிவிடலாம், நாம பொய் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ற கருத்தை பரப்பினார்கள். அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை போருக்கும் போகும்போது மக்களிடம் பொய் சொல்லவில்லை. அவர்கள் சிலேடையாக பேசினார்கள், இரு பொருள் தரக்கூடிய வகையில்தான் அவர்கள் பேசினார்கள். தான் எந்த ஊருக்கு போக வேண்டுமோ அந்த ஊரை அவர்கள் மறைத்தார்கள். வேறு ஊருக்கு போவது போன்று பாசாங்கு தான் செய்தார்களே தவிர இந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அதற்கு மாற்றாக அவர்கள் நடக்கவில்லை. எனவே அது பொய்யில் வராது என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த விஷயத்துக்கு பதில் என்ற பெயரில் சிலர் தற்போது எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் புகார் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு சில ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர், கணவன் மனைவிக்கிடையில் ஒருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது, இந்த 3 விஷயங்களில் பொய் சொல்ல அனுமதி கொடுத்தார்கள். எனவே போரில் நாம் பொய் சொல்லலாம், அது தவறு இல்லை என்ற ஒரு நபிமொழியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதுபோல் புகாரியில் அல் ஹர்பு ஹதிஅத்துன், போர் என்பதே தந்திரம்தான் என்ற நபிமொழியையும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போருக்கு போகும்போது பொய் சொன்னார்களா என்பதுதான் நமக்கு இடையே உள்ள இந்த சர்ச்சை. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லவில்லை என்ற கருத்தை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிற மக்களுக்கு, எதிரிகளிடம் பொய் சொல்ல அனுமதி கொடுத்தார்களா என்பதை பொறுத்தவரை அதை நாம் மறுக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறது, இந்த போர், மனைவியிடம் இருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது, இந்த 3 விஷயங்களில் பொய் சொல்பவர் பொய்யர் அல்ல என்ற நபிமொழி தெள்ள தெளிவாக இருக்கிறது. அதுபோல போர் என்பது தந்திரம்தான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே போரிலே காஃபிர்களிடம் பொய் சொல்லக்கூடாது என்ற கருத்தை நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறுத்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை மறுக்கவில்லை. நாம் மறுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லவில்லை, அவங்க போர்லையும் பொய் சொல்லவில்லை, போர்லையும் பொய் சொல்லாமல் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் கூறுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சொன்ன இந்த விஷயத்துக்கு விளக்கம் அளிக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் தான் சொன்னார்கள் என்ற கருத்தை மறுபடியும் அவர்கள் ஆழமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை அழகான முறையில் ஒரு விளக்கமும் அளித்திருந்தோம்.
உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநெல்வேலிக்கு போகிறார்கள் என்றால் நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் பொய்யாகிவிடும். அப்படி சொல்ல மாட்டார்கள். தஞ்சாவூரை பற்றி விசாரிப்பார்கள், அங்கே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பற்றி பேசுவார்கள். அப்போ இதை பார்க்கும்போது நபி அவர்கள் தஞ்சாவூருக்கு போகிற மாதிரி இருக்குதோ என்று மற்றவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் நபி அவர்கள் திருநெல்வேலிக்கு போவார்கள். இதுதான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தௌரியா, மாரில், தாரில் என்று சொல்லப்படுகின்ற சிலேடை என்ற வார்த்தை இந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டோம். இது பொய்யில வருமா? இது பொய்யில வராது. இது மறைக்கிறதுல தான் வரும். ஆனால் இதையும் பொய் என்று அழுத்தமாக அதுவும் பொய் தான் என்று இன்றைக்கு பிடிவாதமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது பொய்யாக வருமா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது பொய்யாக இருக்குமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாகவே சொல்லிவிட்டு போகலாம். தபுக்கு அவர்கள் போகிறார்கள், ஏன்னா ஈராக்குக்கு போகிற மாதிரி அவர்கள் பாவனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸில் அவர்கள் சிலேடையாக பேசுவார்கள், மறைத்து பேசுவார்கள், பாவனை செய்வார்கள் என்றுதான் இடம்பெற்றிருக்கிறது. பொய் என்ற வாசகமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் தான் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெள்ள தெளிவாக அவர்கள் ஈராக்குக்கு போக வேண்டும் என்றால் நான் தபுக்கு போகிறேன் என்று தெள்ள தெளிவாக அவர்கள் பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. ஏன் அப்படி சொல்லல? இது பொய்யாக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மறைத்து சிலேடையாக பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது, எந்த தன்மை தன்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்று பயந்து சிலேடையாக இலைமறை காயாக மறைத்து பேசினார்களோ அதை கூட புரிந்து கொள்ளாமல் நபி பொய்தான் பேசினார்கள், போர்க்களத்திலும் பொய்தான் பேசினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த பொய்யை திணிக்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் புகாரியில சஹாபாக்களுடைய வழிமுறைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரத்துடன் சஹாபாக்களிடத்தில் இருந்த நடைமுறைகள், இதையெல்லாம் அவர்கள் சரியாக படிக்கவில்லை. அதை பற்றிய அறிவும் அவர்களிடத்திலே இல்லை. புகாரியில் 6209வது நபிமொழிக்கு மேலே இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். நன்கு பாருங்கள். பாபு அல் மஆரிலு மந்துஹத்துன் அனில் கதிபி, சிலேடையாக பேசுவது பொய்யில் வராது. தலைப்பை இமாம் புகாரி அவர்கள் என்ன போட்டிருக்கிறார்கள்? சிலேடையாக பேசுவது, இரு பொருள் தர்ற மாதிரி பேசுவது, மனதிலே நாம் ஒன்றை மறைத்து கொள்வது, சில நன்மைகளுக்காக கேட்கக்கூடியவர் வேறொன்றை விளங்கிக் கொள்வார். ஆனால் வார்த்தையை பார்த்தால் இது பொய்யாக இருக்காது. இந்த மாதிரியாக சிலேடையாக பேசுவது பொய்யில் வராது என்று இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். எதுவே செய்து அவருடைய கருத்தாக, தனிப்பட்ட கருத்தா என்றால் அதுவும் கிடையாது. இதற்கு நபிமொழிகள்லையும் ஆதாரம் இருக்கிறது. புகாரியில் 1301வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபிமொழியை இந்த தலைப்பு கீழ் இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன நபிமொழி? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபு தொல்ஹா, இந்த இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை உடம்பு முடியாமல் மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. வேலைக்கு போய் முடித்து விட்டு வந்த அபு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டார்கள், குழந்தை எப்படி இருக்கிறான் என்று கேட்டார்கள். ஆனால் குழந்தை மரணித்து விட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இப்போது குழந்தை மரணித்த செய்தியை கணவனிடத்தில் இப்ப சொல்லக்கூடாது, சொன்னால் அவருக்கு அது தீங்கு விளைவிக்கும், காலையில் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போது அவர்கள் பொய்யும் சொல்லாமல் அதே நேரத்தில் மனதிலே வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக வெளிப்படுத்தாமல் மறைக்கிறார்கள். அங்கே அவர்கள் அளிக்கக்கூடிய பதிலை பாருங்கள். ஹத நஃப்சுஹு, சிறுவனுடைய உயிர் அமைதியாகிவிட்டது. வர்ஜு அன் யகுன கத் இஸ்தராஹ, அவன் ஓய்வு பெற்று இருப்பான், நிம்மதி அடைந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். மரணித்து விட்டான் என்று சொல்லாமல் அவன் இப்போது நிம்மதியாக இருக்கிறான், ராகத்தாக இருக்கிறான் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பதிலளிக்கிறார்கள். அபூ தல்ஹா அவர்கள் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள்? உடம்பு சரியாயிருச்சு போல, கொஞ்சம் நிவாரணம் கிடைத்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்கிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கண்டிச்சாங்களா? ஏன் நீ இப்படி பேசினாய், ஏன் நீ இப்படி பொய் சொன்னாய் என்று கண்டித்தார்களா? ஹதீஸுகளை எடுத்துக்காட்டுறதுக்கு பயமா இருக்கிறது. ஏன்னா இப்படி ஒரு ஆதாரத்தை எடுத்துக்காட்டி விட்டால் இவர்கள் இந்த ஹதீஸையும் குரானுக்கு முரண் என்று, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானத்துக்கு பொருந்தாது, சஹாபாக்குடைய கண்ணியத்துக்கு பொருந்தாது என்று சொல்லி மறுத்து விடுவார்களோ என்று நாம் பயப்பட வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த சம்பவத்தை நீங்க சிந்திக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஏன் இப்படி பேசினாங்க? தெளிவா சொல்லியிருக்க வேண்டியதான, சிறுவன் மரணித்து விட்டான் என்று, அல்லது மரணிக்கவில்லை என்று சொல்லியிருக்கலாம்ல. பொய் சொல்ல அனுமதி இருக்கிறது என்றால் மரணிக்கவில்லை என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? உயிர் அமைதியாகிவிட்டது, அவன் நிம்மதியாக இருக்கிறான் என்று நினைக்கிறேன் என்று இருள் பொருள் தரமாய் சிலேடையாக பேசுகிறார்கள். ஏன் சஹாபாக்கள் இப்படி பேசுறாங்க?
ஓப்பனா தெளிவாக குழந்தை மரணித்து விட்டது என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும். அந்த பொய் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி சில நேரங்களில் சிலேடையாக பேசினார்கள். எதற்கு பயந்து அவர்கள் இப்படி இருந்தார்களோ அப்ப இவர்களை பார்த்து நீ இந்த பொய் தான் சொல்லியிருக்கிறாய் என்று நாம் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டலாமா? இது தவறு. அது மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னஃபில் மஆரிலி மா யகுஃபுர் ரஜுல அனில் கதிபி. சில சிலேடை சொற்களை நாம் பயன்படுத்தினால் பொய் சொல்ல வேண்டிய நிலை இருக்காது, பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது, அந்த சொற்கள் பொய் சொல்வதை விட்டும் நம்மை தடுத்து விடும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான சிலேடை சொற்களை பயன்படுத்துவது பொய்யில் வராது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை தெள்ள தெளிவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸுக்கு நபிமொழிக்கு ஏற்ற ஒத்த விளக்கம். அதுபோல முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலில் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், இன்னஃபில் மஆரிலி லமந்துஹதன் அனில் கதிபி. சில சிலேடை சொற்களில் பொய் சொல்வதை விட்டு தடுக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகளை நாம் சொன்னால் அது பொய்யில் வராது என்று இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு தெளிவாக எத்தனை சஹாபாக்கள் சிலேடை சொற்களை பயன்படுத்துவது பொய் அல்ல என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியில் 3911 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் பின் ஹுசைன் போன்ற சிறப்பான சஹாபாக்கள் இவர்களே இந்த விஷயத்தில் இது பொய்யில் வராது என்று சொன்ன பிறகு அவர்கள் பொய் சொன்னார்கள், நபி பொய் சொன்னார்கள், சஹாபாக்கள் பொய் சொன்னார்கள், இது வார்த்தை பொய் தான் என்று பிடிவாதம் பிடிப்பதிலே அர்த்தம் இல்லை. புகாரியில் இந்த செய்தியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். இந்த ரெண்டு பேர் தனியாக ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. வர வழியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பலருக்கு அறிமுகமானவர்கள், பரிச்சயமானவர்கள். அபூபக்கர் அவர்களை பார்த்து உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் என்பதை சொல்வதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஹாதர் ரஜுல் யஹ்தினி சபீல, இந்த மனிதர் எனக்கு வழிகாட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாட்டி என்று சொல்கிறார்கள். ரெண்டு அர்த்தத்தையும் தர்ற மாதிரி, அதாவது மதீனாவுக்கு எனக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறார் என்ற அர்த்தத்தையும் அது எடுத்துக்கொள்ளும், எனக்கு மார்க்க வழிகாட்டியாக இருக்கிறார் என்ற அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இங்க இப்படி பேசணும்? மதீனாவுக்கு எனக்கு வழிகாட்ட வந்திருக்காருன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே, பொய் சொல்ல வேண்டியது தானே? ஏன் அப்படி அவங்க விரும்பல, சொல்ல விரும்பல? அது பொய் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறார்கள் என்றால் இரு பொருள் தர்ற மாதிரி இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். ஃபயாசிபுல் ஹாசிபு, எண்ணக்கூடியவர் எண்ணிக்கொள்வார், இவர் மதீனாவுக்கு வழிகாட்டுகிறார் என்று. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வழிகாட்ட தெரியாது, நபி அவர்களுக்கு தானாக மதீனாவுக்கு போக தெரியாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஏன் நபி அப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி சொன்னார்கள்? தான் நாடுவது தனக்கு நேர்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறார் இவர் என்று அவர்கள் நாடினார்கள். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டது, ஓஹோ மதீனாவுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியா இருக்கிறாரு என்று புரிந்து கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பொய் சொன்னார்கள் என்று இவர்கள் சொல்ல போகிறார்களா? அப்ப சஹாபாக்களுடைய நடைமுறையே அவங்க இந்த மாதிரியாக பேசினாங்க. பொய் சொல்ல இந்த நேரத்தில் பொய் சொன்னா குற்றமில்லை தான், ஆனால் பொய் சொல்ல அனுமதி இருந்தும் கூட அவங்க இப்படி பேசாமல் இந்த மாதிரி இருபொருள்தரமாய் சிலேடை சொற்களை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் பொய்யிலிருந்து விலகுவதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்னும் போது அவர்கள் பொய் சொன்னார்கள், அது பொய் தான் என்று நாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா போர்ல பொய் சொல்லலாம், அந்த 3 விஷயங்கள்ல பொய் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்தாங்க. அந்த ஹதீஸை நம்ம மறுக்கலை, ஏத்துக்கிறோம். போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி எங்கேயுமே பொய் சொல்லல. அதுதான் நம்முடைய வாதம். இவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், சரி இந்த 3 விஷயத்துக்கு தானே பொய் சொல்லலாம், போர்ல பொய் சொல்லலாம், கணவன் மனைவி கிட்ட சில நேரங்களில் பொய் சொல்லலாம் குடும்பத்துடைய நன்மை கருதி, அது மாதிரி 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி நண்பர்களாக்கி விடுறதுக்கு பொய் சொல்லலாம். இந்த 3க்கு தானே இருக்கு. 5000 பேர் வந்தவங்க 50,000 பேர்னு சொல்றதுக்கு ஹதீஸில் எங்க ஆதாரம் இருக்கிறது? அப்ப இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் தாண்டி இவர்கள் நிறைய பொய் சொல்வார்கள். இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை நம்ம எதையுமே நம்ப முடியாத நிலை இப்போ ஏற்பட்டு விட்டது. ஏன்னா இவங்க எதை உண்மை சொல்றாங்க, எதை பொய் சொல்றாங்க, சில ஹதீஸ்களை கூட மறுக்கலாம், உண்மை தெரிஞ்சா கூட மறுக்கலாம் நன்மைக்காக என்று கூட ஒரு உசூலை அவர்கள் வைத்திருக்கலாம். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொன்ன செய்தியை அவர்கள் உதாரணமாக காட்டுகிறார்கள். புகாரியிலே 3361வது செய்தி. இப்ராஹிம் அவங்க 3 பொய் சொன்னார்கள். 3 பொய் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வேற பொய் எதுவும் சொல்லவில்லை. அந்த சம்பவத்தை கூட அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுட்டி காட்டுகிறார்கள்? புகாரியில் 3361வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளில் மக்கள் ஒவ்வொரு நபியிடத்திலையும் போவார்கள், தனக்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்பார்கள். ஒவ்வொரு நபியும் தனக்கு இயலாது என்று சொல்வார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களிடம் கேட்பார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? பரிந்துரை செய்யுமாறு மக்கள் கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஃபதக்கர கதபாத்திஹி நஃப்சி நஃப்சி, நானே 3 பொய் சொல்லியிருக்கிறேன் என்று, என்னுடைய ஆத்மாவை பற்றியே நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று தான் செய்த தவறை அங்கே நினைத்து அவர்கள் வருத்தப்படுவார்கள். தன்னால் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய இயலாது என்பதற்கு இதை ஒரு காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் மக்கள் வந்து பரிந்துரையை கேட்பார்கள். நபி அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட பொய்களை சொல்லி இருந்தார்கள் என்றால் அவர்களும் இதே வார்த்தையை சொல்லி இருப்பார்கள், நானும் பொய் சொல்லியிருக்கிறேன், இப்ராஹிம் நபி என்னத்தை செஞ்சாரோ அது மாதிரி நானும் செய்திருக்கேன், எனக்கும் இயலாது என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொய் சொன்னதாக எங்கேயுமே, இந்த இடத்துல தான் ஒப்புக்கொள்ள வேண்டிய இடம், ஆனால் அந்த இடத்தில் கூட அவர்கள் தான் பொய் சொன்னதாக அவர்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் சிலேடையாக பேசுவது பொய்யில் வராது. இன்னொன்று, இந்த ஹதீஸை காட்டுகிறார்கள் அல்லவா, இவருடைய உசூல் படி இந்த ஹதீஸை இவர்கள் காட்டவே கூடாது. ஏன்னா 3 விஷயத்துக்கு இப்ராஹிம் அவங்க பொய் சொன்னார்கள், 3ஐ தவிர வேறு எதற்கும் பொய் சொல்லவில்லை என்று இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் சொல்கிறது. அந்த 3 விஷயம் என்ன? ஒன்று, இப்ராஹிம் அவர்களை திருவிழாவுக்கு மக்கள் அழைக்கும் போது இன்னி சகைம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது, இந்த சிலைகளை உடைத்தது யார் என்று கேட்கும்போது இப்ராஹிம் அவங்க தான் உடைச்சாங்க, ஆனால் இப்ராஹிம் அவங்க சொன்னாங்க பெரிய சிலை தான் உடைத்தது என்று இரண்டாவது பொய் சொன்னார்கள். மூன்றாவது, எகிப்துக்கு தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்றபோது அந்த மன்னர் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் அணுகுவதற்கு முயற்சித்தான். அப்போது இது யார் என்று கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள். ஏன்னா சகோதரி சொன்னாதான் அவன் விடுவான். அப்ப இந்த 3 பொய்களை இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள். இதை தவிர வேறு எந்த பொய்யையும் சொல்லவில்லை என்று இவர்கள் காட்டக்கூடிய புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கூறுகிறது. அது சரியான ஹதீஸ் தான். ஆனா இவர்களுடைய உசூல் படி பார்த்தா இந்த ஹதீஸை இவர்கள் மறுக்கணும். ஏன்னா இவர்கள் 3வது போக 4வது ஒரு பொய்யையும் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்வதாக கூறுகிறார்கள். என்ன குர்ஆன்ல சூரியனை பார்த்து சொன்னாங்க ஹாதா ரப்பி, என் இதுதான் என்னுடைய இறைவன் சொன்னாங்க. சூரியன் மறைஞ்சோன்னு சந்திரனை பார்த்து சொன்னாங்க இதுதான் என்னுடைய இறைவன் சொன்னாங்க. அது மறைஞ்சோன்னு நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் என்னுடைய இறைவன் சொன்னாங்க. அது மறைஞ்சோனையுமே அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் சொன்னாங்க. அப்ப சூரியனை சந்திரனை நட்சத்திரத்தை இறைவன் சொன்னதெல்லாம் பொய், மார்க்க பிரச்சாரம் செய்யறதுக்காக பொய் சொன்னார்கள் என்று அதை எப்படி புரியணுமோ அப்படி புரியாமல் தவறான அடிப்படையிலே சித்தரித்து இப்ராஹிம் அவங்க சொன்ன பொய்கள் இதுவும் ஒண்ணுங்கிறாங்க. அப்படின்னா குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இந்த ஹதீஸை நிராகரிக்க வேண்டும். ஏன்? இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் 3 பொய்யை தவிர இப்ராஹிம் அவங்க எதுவும் சொல்லல என்று கூறுகிறது. ஆனால் குர்ஆனிலே இந்த 3ஐ தாண்டி 4வதாக ஒரு பொய் இப்ராஹிம் அவங்க சொன்னாங்க என்று குர்ஆன் சொல்வதாக இவர்கள் வாதிடுகிறார்கள். அப்படின்னு சொன்னா அப்ப குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருக்கிறது என்று சொல்லி இவங்க ஏன் நிராகரிக்கல? அல்லது எப்பையும் போல ஒரு பசப்பு வார்த்தைகளை சொல்வார்கள் அல்லவா, நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, நபிமார்கள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லாத கருத்தத்தை எல்லாம் ஹதீஸ்ல திணித்து ஹதீஸை விகாரப்படுத்தி மறுக்கிறார்கள் அல்லவா, அப்படி இந்த ஹதீஸையாவது அவர்கள் மறுத்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அவங்க 3 பொய் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பொய் சொல்லுவாங்க ஒரு நபி? ஏன்னா இந்த சிந்தனையில உள்ளவர்கள் பல பேர் மறுத்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த ஹதீஸை உண்மையே மறுக்கலங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாதிரி அதுல பல செய்திகளையும் சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் காஃபீருடைய அந்த சிந்தனை தான் இவர்களிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் மறுப்புக்கு பின்னால் காஃபீருக்கு என்ன சிந்தனை வருதோ அதே சிந்தனை தான் வருகிறது. அந்த காஃபீரோட பிரச்சாரம் பண்ணா அவனை தான் நம்ம கொள்கைக்கு இழுக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க கொள்கைக்கு இவங்க போயிடுறாங்க. அதனால வந்த முசீபத் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தால பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னு யூத நஸ்ரா சொல்றான், அதை அப்படியே இவங்க வாந்தி எடுக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் யாரும் அப்படி சொல்லல, ஹதீஸை சரியான அடிப்படையில் நம்புற யாருமே சொல்லல. ஆனால் இவர்கள் யூத நஸ்ராக்கள் காஃபியர்கள் எதை ஹதீஸ் சொல்வதாக திரித்து கூறுகிறார்களோ அந்த நோய் அப்படியே இவர்கள்ட்ட வந்து காஃபியர்களும் இவர்களும் இந்த விஷயத்துல ஒன்னாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாங்கிறவங்க அந்நிய பெண், அந்த அந்நிய பெண்ணிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காம சேட்டைகளில் ஈடுபட்டார்கள், தனித்திருந்தார்கள் என்ற மாதிரி ஹதீஸ்ல இல்லாதையெல்லாம் சொல்லி ஹதீஸை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை யூத நஸ்ராக்கள் செய்கிறார்கள். அந்த வேலையை இந்த கூட்டமும் செய்யறதை நம்ம பார்க்கிறோம்.
அவங்களோட எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு செய்தி, பால்குடி அந்நிய ஆணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண் நேரடியாக பால் குடிக்க சொன்னாங்க. இதையும் இஸ்லாத்தின் விரோதிகள் தான் இப்படி ஹதீஸை திரித்து சொல்கிறார்கள். அந்த நோய் இவர்களுக்கும் அதே கருத்தை இவர்களும் வாந்தி எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல பொய் சாட்சி சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதகமாக ஒருவர் பார்க்காத விஷயத்தை பார்த்ததா சாட்சி சொன்னார் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லாத கருத்தை எல்லாம் சொல்லி ஹதீஸை எல்லாம் விகாரப்படுத்தி அந்த ஹதீஸை நம்புகிற மக்களை எல்லாம் வழிகடர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். இது தவறான அணுகுமுறை. அப்புறம் நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதுக்கு காரணம் பணத்தாசை தான், சலஃபுகளுக்கு நம்ம ஜால்ரா தட்டுறோம், அதனால தான் இப்படி சொல்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். பின்பாஸை பற்றி பேச தயாரா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. பின்பாஸை பற்றி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பின்பாஸ் அவர்களும் போர்க்களத்தில் பொய் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யார் அதை மறுத்தா? நானே சொல்கிறேன், போர்க்களத்தில் பொய் சொல்ல அனுமதி இருக்குது, ஹதீஸ் தெளிவாக இருக்குது. அது பின்பாஸும் சொல்லியிருக்கிறாரு. அதை யார் மறுத்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொன்னாங்களா என்பதுதான் முக்கியம். அதை பின்பாஸ் சொன்னாரா? ஒரு பேச்சுக்கு பின்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌரியா சிலேடையாக பேசியது, மாறில் இருபொருள் தரக்கூடிய வகையில் பேசியது பொய் தான் என்று பின்பாஸ் சொன்னாலும் அதுவும் தவறு என்பதைத்தான் நம்ம சொல்லுவோம். இந்த சலஃப் அறிஞர்கள் சொல்லிவிட்டாருங்களுக்காக நம்ம என்ன செய்ய போறதில்லை, நியாயப்படுத்துறது இல்லை. நமக்கு எது சரின்னு தெரிஞ்சு அதை சொல்லுவோம், நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அதையும் நாம் குறிப்பிட்டு தெள்ள தெளிவாக குறிப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரியான வெட்டு வார்த்தைகளை வீண் சவடால்களை பேசாமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதிக்கு சரியானது, நபி அவர்கள் ஏன் இப்படி இருபொருள் தர மாதிரி பேசி இருக்கிறார்கள், அதற்கு என்ன காரணம், சஹாபாக்களுடைய நடைமுறை தெள்ள தெளிவாக பொய் சொல்லாமல் ஏன் சிலேடை சொற்களை பயன்படுத்தினார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தால் இந்த விஷயத்தில் நபிகளார் பொய் சொன்னார்களா இல்லையா என்பதை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம்.